ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் பிரேயர் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் கூட இணைந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரை நானும் நீங்களும் சேவிப்போம். இந்த நாட்களிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களிலே நாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலும் தடைகள், நம் தொழிலிலே தடைகள், நம்முடைய எதிர்கால திருமண காரியங்களில் தடைகள், நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் தடையாய் காணப்படுகிற போது நம் அநேகர் மன சோர்வுக்குட்படுத்தப்பட்டவர்களாய் நம் எதிர்காலங்களிலே உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு அநேகர் இருக்கலாம். எனவே இந்த தடைகளை தாண்டி நாங்கள் முன்னோக்கி நடக்க வேண்டுமா இருந்தால் எங்கள் முன்பாய் தடைகளை தாண்டி கடந்து போகிற ஒரு தேவன் நமக்கு தேவையாய் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவர். எனவே இந்த வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. மீகாவின் புத்தகம் இப்படியாய் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்கள் முன்பாய் நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் வழியாய் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாய் போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். எனவே இந்த வசனத்தின்படி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நம் முன்பாய் நடந்து போகிறார். இந்த தடைகள் என்றது பலவிதமான வழிகளிலே வரும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் தடைகளா இருக்கலாம், உலகம் தடையா இருக்கலாம், சத்துருவானவன் தடையா இருக்கலாம். இந்த தடைகளை தாண்டி போவதற்கு நானும் நீங்களும் தேவனோடு கூட நடந்து அவரோடு இசைந்த ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் விரும்புகிறார். எனவே தடைகள், முதலாவது நம்முடைய வாழ்க்கையை நாம் இப்படி தடை பண்ணுகிறோம் என்று சொன்னால் எங்களுக்குள் இருக்கிற விரைவிலங்களை குறித்து நாங்கள் தடைகளை போடுகிறோம். ஆண்டவர் ஒரு மாபெரும் திட்டத்தையும் மாபெரும் ஆசீர்வாதத்தையும் மாபெரும் செழிப்புக்குள்ளாய் எங்களை வைத்திருக்க விரும்பலாம். ஆண்டவர் அந்த அழைப்பு திட்டத்துக்கு நாங்கள் விரோதமாக எங்கள் பலவீனங்களை நாங்கள் தேவனுக்கு சொல்லுகிற மனுஷர்களாய் தடைகளை போடுகிறோம். மோசேயை ஆண்டவர் பெரும் ஒரு அழைப்பு, பெரிய ஒரு ஜனங்கள், திரளான ஜனங்களை நடத்துகிற மாபெரும் அழைப்புக்காக அவன் அழைக்கிற போது அவன் மோசேயை என்ன செய்கிறான் சொன்னால் தனக்குள்ள குறைவுகளை பார்க்கிறார். ஆண்டவரே, நான் பேச முடியாத பொக்கைவாயனாய் இருக்கிறேன், ஆண்டவரே நான் பலனற்றவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னைத்தானே தடைகளை பண்ணி தன் வாழ்க்கையிலே தேவன் வைத்த திட்டத்துக்கு எதிராக இருந்தான். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அதை தாண்டி அவனை அழைத்த போது சொல்லுகிறார், ஆண்டவரே என்னையெல்லாம் நீர் வேற யாராயும் அனுப்பும். இதை போல சில நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய எதிர்காலங்களிலே, நீங்கள் செய்கிற காரியங்களிலே உங்களை குறித்து நீங்கள் பலவீனமானவர்களாய் நீங்கள் நினைக்கிறீர்கள், உங்களை குறித்து இயலாதவர்களாய் நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்கள் ஒன்றை நம்புங்கள், நான் நம்புகிற கடவுள், நான் சேவிக்கிற கடவுள் எனக்கு முன்பாய் தடைகளை உடைத்து முன்னே நடந்து போகிறவராய் இருக்கிறார். எனவே அவரால் முடியும் வாழ்க்கையின் தடைகளை உடைக்க. எனவே நாங்கள் தான் எங்கள் தடைகளை உடைத்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் வாசல் வழியாய் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்ட நம்பிக்கையோடு கூட நீங்கள் எழும்ப வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் முடியாததை முடிப்பிக்க பண்ணுகிறவர். ஆண்டவர் எந்த மனுஷனையும் தகுதியை பார்த்து அழைக்கிறவர் அல்ல, தகுதி இல்லாதவனை அழைத்து தகுதிப்படுத்தி அவனை உயர்த்துகிறவர். எனவே உங்களை அழைத்தவர் உங்கள் முன்பாக இருக்க தடைகளை உடைக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்களும் நானும் தடைகளை உடைக்க நீங்கள் ஆயத்தமா? அடுத்து உலகத்தின் தடைகள். அநேகர் சில நேரங்களிலே தேவ தரிசனம் கற்றுக்கொண்டாலும் சரி, நீங்கள் ஒரு வேலைகளை ஆரம்பிக்கிறதாலும் சரி, நீங்கள் வீடு கட்டுகிறதா இருந்தாலும் சரி, அல்லது பிள்ளைகளுடைய திருமண காரியம் இருந்தாலும் சரி, உலகத்தை மனுஷர்கள் தடைகளை போடுவார்கள். அந்த தடைகளை குறித்து கவனமாய் இருங்க. இன்றைக்கு நானும் நீங்களும் ஆசீர்வாதமாய் இருப்பதையோ, நானும் நீங்களும் சந்தோஷமாய் இருப்பதையோ, உங்கள் குடும்ப மகிழ்ச்சியாய் இருப்பதையோ அநேகர் விரும்புகிறது இல்லை. அதனால் அவர்கள் தடைகளை போடுவார்கள். இந்த தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில தடைக்கல்லாய் வராதபடிக்கு நீங்கள் உன்னதமான தேவனை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி சார்ந்து வாழுங்க. எனவே அவர் எங்களுக்கு முன்னாய் நடந்து போகிறார். வேதம் சொல்லுது, நம்முடைய ராஜா நமக்கு முன்னாய் நடந்து போகிறார். எனவே நம்முடைய ராஜா சர்வ சேனையின் கர்த்தர், சகலத்தை உருவாக்கின கர்த்தர், இந்த வானத்தையும் படைத்த கடவுள் எனக்கு முன்பாய் நடந்து போகிறார். அது எவ்வளவு பெரிய சலாக்கியம்! நம்முடைய ராஜா நமக்கு முன்பாய் போகிற போது அவருடைய பரம சேனைகள் நமக்கு முன்பாய் வரும். திரளான சேனைகள், அங்கு கேருபீன்கள் சேராபீன்கள் அவரோடு கூட நமக்காக முன்பாய் நடந்து போவார்கள். எனவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடி இந்த உலகத்தின் தடைகள், மாம்சத்தின் தடைகள், சுற்றி இருக்க தடைகளை உடைத்து போட்டு நீங்கள் நம்புங்கள், நான் நம்புகிறது அவரால் வரும். நான் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட இருப்பீர்கள் என்றால் எல்லா தடைகளை உடைத்து முன்னோக்கி நடக்க முடியும். பிரியமானவர்களே, மூன்றாவது தடை பிசாசால் வருகிறது.
மந்திரவாதத்தின் தடை, பில்லிசூனியங்களின் தடை, ஏவலின் தடை, இப்படிப்பட்ட தடைகளை உடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. அவர் நாமத்தை சொல்ல, இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் அறிக்கை பண்ண அவர் இரத்தத்தை நாங்கள் அறிக்கை பண்ண எல்லா தடைகளும் விலகி நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாய் அவருடைய பிரயாணத்துக்கு செங்கடல் தடையா இருந்தது. தாவீதுடைய ஆசீர்வாதத்தை, தாவீதுடைய மாபெரும் வெற்றிக்கு சவுலுடைய வஸ்திரம் தடையா இருந்தது. இப்படிப்பட்ட தடை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் சகலவற்றை தூக்கி எறிந்து போட்டு உங்களுக்கு முன்பாய் எனக்கு முன்பாய் நடந்து போகிற ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் எங்களுக்கு முன்பாய் தடைகளை உடைக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவருடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் போகும். பிரியமானவர்களே, எனவே நீங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் பெற வேண்டுமா, எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய வேண்டுமா, எடுத்த காரியத்தில் செழிப்படைய வேண்டுமா, நீங்கள் தடைகளை பார்க்காதபடி தடைகளை நீக்கி இயேசுவின் நாமத்தால் முன் செல்வீர்கள் என்றால் கர்த்தர் சகல காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். கவலைப்படாதீங்க. அது சீக்கிரமாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியம் தடைகள் நீங்கும், உங்கள் தொழிலுடைய தடைகள் நீங்கும், உங்களுடைய வாழ்வின் செழிப்பின் தடைகள் நீங்கும். நீங்களும் சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்கத்தக்கதாய் தடைகளை நீக்கிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனவே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும், நீங்கள் பலவிதமான தடைகளுக்கு முன்னெடுத்தவர்களாய் இருந்தாலும், பலவிதமான தடைகளை தாண்ட நினைக்கிறவர்களாய் இருந்தாலும், முடியாத சூழலில் நம்புங்க. ஆண்டவர் மோசை முடியாத என்ற போது அவரை கொண்டு அழைத்து தான் 40 லட்சம் அதிகமான ஜனங்களை வழிநடத்தினார். அதே கர்த்தர், அதே ஆண்டவர், அதே ரட்சகர் என்னோடு உங்களோடு கூட இருக்கிற மட்டுமல்ல எங்களுக்குள் வாழுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் 3 விதமான தடைகளை தாண்டி வசனம் சொல்லி நீங்கள் தான் தடைகளை உடைக்கணும். எப்படி உடைக்கலாம்? விசுவாசத்திலே. எப்படி உடைக்கலாம்? விசுவாச அறிக்கையிலே. எப்படி உடைக்கலாம்? இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் இரத்தத்தினால் சகலதும் முடியும். எனவே மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். இந்த வேளையிலே நீங்கள் எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கு ஆண்டவருடைய வசனம் உங்களை நோக்கி வருகிறது. இதுவரை நீங்கள் கண்ட தடைகள், இதுவரை தடையாயிருந்த காரியங்கள், இதுவரை தடையாயிருந்த சகலவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே, இந்த நொடி பொழுதிலே, இந்த வேளையில உடைத்து உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியம் நிறைவேறும், உங்களுடைய பிசினஸ்கள் நிறைவேறும், உங்களுடைய பிரயாணங்கள் நிறைவேறும். நீங்கள் கட்டுகிற சகல வீடுகளை கட்ட கர்த்தர் உதவி செய்வார். ஏனால் இது கர்த்தரால் ஆகிற காரியம் எல்லா ஜனங்களுக்கு ஆச்சரியமாய் இருக்க போகிறது. எனவே இந்த வேளையிலும் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என்னோடு கூட ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நீங்க சர்வவல்லமை தேவன் என்கிறதை நம்புகிறோம். வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம், ஆண்டவரே, இந்த தேவன் மனுஷன் சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் தடைகளை நீக்கப்படுகிற கர்த்தர் எங்கள் முன்பாய் கடந்து செல்கிறீர். எனவே நாங்கள் இந்த இயேசுவின் நாமத்தால் தடைகளை உடைக்கிறோம். எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண ஜெபிக்கிற போது அவர் நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எனவே நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட நீங்கள் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிடுங்கள். எல்லாது கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இதுவரை என் ஆசீர்வாத தடையாயிருந்த காரியம், என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை தடையாயிருந்த காரியம், எங்கள் பிரயாணத்துக்கு தடையாயிருந்த காரியம், செழிப்புக்கு தடையாயிருந்த எல்லா காரியங்களையும் எடுத்து நீங்கள் எங்களை ஆசீர்வதி கேளுங்கள். அவர் நிச்சயமாய் செய்வார். நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமூகத்திலே வருகிறோம். இதோ தடைகளை நீக்கப்படுகிற கர்த்தாவே, நீர் எங்களுக்கு முன்பாய் நடந்து போகிறவராய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தடைகளை உடைத்து நாங்கள் வாசல் வழியாய் பிரவேசித்து ஆண்டவரே எங்களுடைய இலக்கை அடைந்து கொள்ள, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள, நன்மைகளையும் கிருபைகளை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை காலமும் ஆண்டவரே தடைப்பட்ட திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக, தடைப்பட்ட பிரயாணங்களை வாய்க்க பண்ணுவீராக. தடையாயிருந்த சகல தடைகளை உடைத்து உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, செழித்திருக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாம்சத்தின் தடைகள், உலகத்தின் தடைகள், பிசாசின் தடைகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலத்திலும் இல்ல, பராக்கிரமத்திலும் அல்ல, என்னுடைய ஆவியில் ஆகும் என்று சொன்னீர். ஆண்டவரே, அவிதமாய் நடத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இப்பொழுது எல்லாம் தடைகள் விலகினதுக்காய் ஸ்தோத்திரம். தடைகள் நீக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். அநேக ஜனங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி அத்தனை பேரையும் சாட்சியாய் நிறுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். ஆண்டவரும் ரட்சகர் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கவலைப்படாதீங்க. தடைகளை உடைக்கிற கர்த்தர், நீக்கப்படுகிற கர்த்தர் எனக்கு உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறார். நீங்கள் தடைகளை உடைங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். God bless you.